என்னப்பா சொல்றீங்க? ஆதார் கார்ட செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ள அப்டேட் பண்ணணுமா? அந்த மாரி அப்டேட் பண்ணல அப்புட்ன்னா, ஆதார் கார்டே பிளாக் ஆயிருமாம்ல? என்னப்பா இப்படி குண்ட தூக்கி போடுறீங்க? இந்த ஆதார் கார்ட யூஸ் பண்ணி தான் ரேஷன்ல சாமான் வாங்குறதுலருந்து, சிம் கார்டு வாங்குற வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஆதார் கார்ட பிளாக் பண்ணிட்டா, நாங்க எங்க போறது? அப்படி தானே வந்து யோசிக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தோட உண்மைத்தன்மைய பத்தி தான் வந்து பார்க்க போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நியூஸ் வந்துச்சு அப்புட்ன்னா, ஆதார் கார்ட்ல நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்புட்ன்னா, செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ள வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா ஆதார் கார்ட பொறுத்தவரைக்கும் நெறைய பேருக்கு அதுல நெறைய மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும். சில பேத்துக்கு வந்து பேர் தப்பா இருக்கும். சில பேத்துக்கு அட்ரஸ் தப்பா இருக்கும். ஃபோன் நம்பர் தப்பா இருக்கும். அவங்கலாம் வந்து அந்த தப்பா இருக்கிற நேம வந்து மாத்தணும்னு நெனைப்பாங்க. ஸோ இந்த மாரி மாத்துறதுக்கான அப்டேட் டைம வந்து செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் குடுத்துருக்காங்க. இந்த செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ள வெப்சைட்ல போயி நீங்க என்ன அப்டேட் வேணா நீங்க வந்து பண்ணிக்கலாம். அப்ப இத வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம், அப்ப செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த விதமான அப்டேட்டையும் நாங்கனால பண்ண முடியாதா? அப்ப தப்பான நேம்ல தான் கன்டின்யூ ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, இதுல தான் என்ன சொல்றாங்க அப்டின்னா, செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ள எந்த அப்டேட்னாலும் அந்த அப்டேட்ட நீங்க ஃப்ரீயாவே வந்து பண்ணிக்கலாம். செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த அப்டேட்ட பண்றீங்க அப்டின்னா, அந்த ஒரு அப்டேட்டுக்கு செர்டைன் சார்ஜஸ் வந்து வாங்குவாங்க. இந்த ஒரு விஷயத்த தான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, நெறைய பேர் ஆதார் கார்ட ரொம்ப வருஷமா வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஒரு சில பேர்லாம் வந்து ஆதார் கார்ட எடுத்தவுனே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே ஆதார் கார்ட தான் இப்ப வரைக்கும் கன்டின்யூ பண்ணுவாங்க. இது மாரி 10 வருஷத்துக்கு மேல ஒரு ஆதார் கார்ட யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, இதனால நெறைய பிரச்சனைகள் வந்து வரலாம். ஏன்னா எடுக்கும்போது உங்களோட கைரேகை வேற மாரி இருக்கும். அப்போ உங்களோட ஃபேஸ் வேற மாரி இருந்திருக்கும். இப்ப நெறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். அந்த சேஞ்சஸ்க்கு தகுந்தாப்ல நீங்க ஆதார் கார்ட்லயே ஒரு சில அப்டேட்ட பண்ணீங்கன்னா நல்லது. இதனால நெறைய பிரச்சனைகள வந்து தவிர்க்கலாம்னு சொல்லி, இந்த மாரி ஆதார் கார்ட அப்டேட் பண்ண ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு நியூஸ தான் இப்ப அப்படியே மாத்தி, நீங்க ஆதார் கார்ட செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ள அப்டேட் பண்ணியே ஆகணும். அந்த மாரி அப்டேட் பண்ணல, உங்களோட ஆதார் கார்டே பிளாக் பண்ணிருவாங்கன்னு சொல்லி, தவறான தகவல வந்து பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த நியூஸ் வந்து பொய்யான நியூஸுங்க. நம்ம நெனச்சோம் அப்புட்ன்னா, நம்மளோட ஆதார் கார்ட எப்ப வேணா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனா, அந்த ஒரு அப்டேட்ட நம்ம ஃப்ரீயா பண்றோமா, இல்ல சார்ஜஸ் குடுத்து பண்றோமா அப்படின்றத இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ள இந்த அப்டேட்ட பண்ணீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு எந்த காஸ்ட்டுமே வந்து வராது. இதே செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணீங்க அப்புட்ன்னா, அதுக்கு செர்டைன் சார்ஜஸ் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க. இதுதான் விஷயமே தவிர, ஆதார் கார்ட பிளாக் பண்றதெல்லாம் வந்து விஷயமே இல்ல. தேவையில்லாம வந்து பொய்யான தகவல வந்து பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால எந்த ஒரு நியூஸ பார்த்து படிக்கும்போதும், அது உண்மையான தகவல் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இதனால நெறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ள பண்ணணுமா? பண்ணலைன்னா வந்து ஆதார் கார்ட பிளாக் பண்ணிருவாங்களான்னு சொல்லி, இதனால ஒரு பெரிய பரபரப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பொய்யான செய்தி அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.